இன்றைய இறைவனின் வாக்கு. முழு இருதயத்தோடு கூப்பிடுவேன். கர்த்தாவே, என் ஜெபத்தை கேளும். உம்முடைய பிரமாணங்களை கைக்கொள்ளுவேன். சங்கீதம் 119 அதிகாரம் 145 வசனம். ஆம், எனக்கு பிரியமான என் அன்பு தேவஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை இந்த மாதத்தினுடைய முதல் நாளில் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பாருங்கள், இந்த மாதத்திலே தேவன் எவ்வளவு பிரியமாக இருக்கிறார். இந்த 8 மாதங்களை கடந்து இந்த 9வது மாதத்தினுடைய முதல் நாளிலே நம்மை தேவன் பார்க்க கிருபை கொடுத்திருக்கிறார். இந்த நாளில் கூட தேவன் நம் மீது அன்பு வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, எத்தனையோ மனிதர்கள் இந்த நாளை பார்க்க முடியாமல் மரித்து போயிருக்கிறார்கள். சிலர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் தேவன் நமக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து ஆரோக்கியத்தையும் நம்மளை பாதுகாக்கிறார். பிரியமானவர்களே, ஆமென். அன்பு தேவ ஜனமே, இந்த நாளிலும் நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்க வல்லவராக இருக்கிறார். ஆனால் நாம் முழு இருதயத்தோடு அவரை கூப்பிட வேண்டும். முழு இருதயத்தோடு கூப்பிடும் பொழுது நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்கிறார். நாம் அவருடைய பிரமாணங்களை கை கொள்ள வேண்டும். அவர் சொன்ன அந்த 10 கற்பனைகள் எல்லாவற்றையும் நாம் கடைப்பிடிக்க வேண்டும். ஆம், நம்மளால் கடைப்பிடிக்க முடியாது தான், அல்லது முயற்சியாச்சும் எடுக்க வேண்டும் என்று இந்த வேதவசனம் சொல்லுகிறது. எப்படி ஆகிலும் அந்த 10 கற்பனைகளில் நாம் எதையாகிலும் ஒன்றை சாதித்து காட்ட வேண்டும் என்று நினையுங்கள். அதை முயற்சி எடுங்கள். அந்த 10 கற்பனைக்காகவே வாழ்ந்து காட்டுங்க. தேவன் பெரியவர். அவர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை, பெரிய அற்புதங்களை செய்ய போகிறார். இந்த மாதம் முழுவதுமாய் தேவன் உங்களோடு கூட இருக்க போகிறார். உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அவர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென்.